ஓம் சாந்தி. விருட்ச விரதம் இந்த ஸ்திதியில் நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கான 18ஆம் நாள் குறிப்பு. நேற்றுக்கு பாபா ஞான அமிர்தம் பருகி விதையை சக்திசாலியாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாபா. இன்னைக்கு பாபா என்ன குறிப்பு கொடுக்குறாங்கன்னா, நான் வெற்றியாளன் என்ற மனநிலையில் இருக்கீங்களா நீங்க அப்படின்னு கேட்குறாங்க. விதை ரொம்ப சக்திசாலி ஆயிடுச்சு. அப்போ நான் வெற்றியாளன் அப்படிங்கிற மனநிலையில் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறார். இப்போ பாபா கேட்கும்போது நம்ம உடனே ஆன்சர் சொல்லணும்ல, நான் வெற்றியாளன்னு உடனே சொல்லணும்ல. இப்போ அதுக்கு பாபா குறிப்பு கொடுக்குறாங்க. இந்த உலகாய விஷயத்தினால உள்ளம் டென்ஷன் ஆகாமல் இருக்கா? உலகாய விஷயத்தின் மூலமாக இந்த உள்ளம் டென்ஷன் ஆகாமல் இருக்கா? அப்படி டென்ஷன் ஆகியிருந்தா அட்டென்ஷனுக்கு வாங்க. அட்டென்ஷன் என்ன? பாபா நமக்கு கொடுக்கக்கூடிய ஆத்ம பாடம். அந்த டென்ஷன் வரும்போது நான் பாபாவினுடையவன், நான் பாபாவின் அன்பிற்குரியவன் அப்படின்ற அந்த அட்டென்ஷன் வரும்போது என்னுடைய ஆத்மா சக்திசாலி ஆகிடும். டென்ஷனில் என் மனம் போகாது, என்னுடைய புத்தி அதை சிந்திக்காது. இப்போ நான் பாபாவினுடையவன் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே வந்துட போது என் உள்ளம் அங்கே பாபாவுடைய தொடர்பில் போய் அட்டென்ஷன் ஆகிடும். அப்போ அட்டென்ஷன் ஆகிடுச்சுன்னா என்னுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? ஃபங்க்ஷன் நேர்த்தி ஆகிடும். அப்போ எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, டென்ஷனில் இருந்தால் அட்டென்ஷனுக்கு வரணும். அட்டென்ஷன் வர்றதுக்கு பாபாவுடைய அன்பின் நினைவுகள் வந்துச்சுன்னா என்னுடைய ஃபங்க்ஷன் நேர்த்தியாக இருக்கும், குழப்பம் இல்லாமல் சக்திசாலியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ உலகாய விஷயத்தில் டென்ஷனில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் பாபாவுடைய அன்பின் நினைவில் வரணும். இப்போ விதை சக்திசாலி ஆகிடும். சக்திசாலி ஆன பிறகு என்னுடைய ஃபங்க்ஷன், என்னுடைய காரியம் எப்படி இருக்கும்? நேர்த்தியாக இருக்கும். அப்போ நான் வெற்றியாளன் ஆகிடுவேன். ஓகேங்களா? பாபா எவ்வளோ அழகாக குறிப்பு கொடுக்குறாங்க பாருங்க. அப்போ நான் வெற்றி அடையணும்னா இன்னொரு குறிப்பும் கொடுக்குறாங்க. மனம், புத்தி, சன்ஸ்காரம். மனம், புத்தி, சன்ஸ்காரம், இதை நான் வெற்றி அடையணுன்றது நான் அதற்கு அதிகாரியாகணும். மனம், புத்தி, சன்ஸ்காரம், இதை நான் வெற்றி அடையணும் அப்படின்னா அதாவது இது மூணுத்தையும் இந்த மூணுத்துக்கும் நான் அதிகாரி ஆகணும். அது மாதிரி ஆயிட்டீங்களா அப்படின்னு நம்மளை பாபா கேட்குறாங்க. இப்போ என்னுடைய எண்ணங்கள் வீணான எண்ணங்கள்லாம் உற்பத்தி பண்ணக்கூடாது. தேவையில்லாத விஷயத்துக்காக என்னுடைய புத்தியை செலவு பண்ணக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களை நான் திருப்பி அசை போட்டு அதை என் சன்ஸ்காரமாக என்னுடைய பழக்கமாக வச்சுக்கூடாது. அப்போ இது மூணுத்துக்கும் அதிகாரியா நான் சொல்படி தான் என்னுடைய எண்ணங்கள் வரணும். அப்படி அதற்கு அதிகாரி சொன்னால் கேட்போம் இல்லையா? அது மாதிரி இந்த மன, புத்தி, சன்ஸ்காரம் இது மூன்றுக்கும் நான் அதிகாரியாக இருக்கணும். அதை நம்ம சோதனை பண்ணி அதில் வெற்றி அடையணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இதன் மூலம் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம்னா அந்த நான் வெற்றியாளன் என்ற டைட்டில் எனக்கு முழுமையாக கிடைச்சிடும். நான் பாபாவுடைய அந்த நான் வெற்றியாளன் என்ற டைட்டிலுக்கு பாத்திரமாயிடுவேன். பாபா இன்னைக்கு இவ்வளோ அழகாக குறிப்பு கொடுத்துருக்காங்கல்ல. நல்லது.
ஓம் சாந்தி.